அண்ட் லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் நம்ம என்ன அதர் ரிசோர்ஸஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதில் க்ராஸ் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னலாம் க்ராஸ் இன்கம்குள்ளே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்ஹெச்பிஎஸ். அந்த ஐஎஃப்ஹெச்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ், எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐம் அ ரீட்டெயில் பிஸ்னஸ் ஹோல்டர் ஆர் அ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா, அது லேண்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா, அந்த லேண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய எனக்கு எல்லா விதமான ரிசோர்ஸஸும் இன்கம்ஸும் எனக்கு இந்த க்ராஸ் இன்கமில் வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, amended by Finance Act 2022, income from house property, income chargeable to under tax under the head house property, rental income from a property being building or land, aptitudinal thereto of which the taxpayer is owner is charged to the tax under the head income from house property. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் நான் பே பண்ண போகிறேன். அந்த பேமெண்ட் எனக்கான எந்த அமௌண்ட்லேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பில்டிங் இருக்குது, இல்லை ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், ஆர் அந்த பில்டிங்கை நான் ரெண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும், அந்த ரெண்டு சோர்ஸ் மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடியது ரெண்டுமே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எனக்கு கேட்டகரைஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, த இன்கம் அண்டர் தி சேலரி ஹெட்ஸ் இன்வால்வ்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் பேசிஸ் வேஜஸ், பென்ஷன்ஸ், perquisites, gratuity, commissions, annual bonus and any salary paid in advance if applicable. Gross income. எஸ், எது எல்லாத்தையுமே க்ராஸ் இன்கம்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, என்னோடய வேஜஸ், பென்ஷன்ஸ், பர்க்வசைட்ஸ், கிராஜுவிட்டிஸ், கமிஷன்ஸ், ஆனுவல் போனஸ் அண்ட் சேலரிஸ். ஸோ இது எல்லாமே என்னோடய எம்ப்ளாயி பேஸிஸில் இருக்குது. ஸோ அதில் தான் எனக்கு வேஜஸ் கிடைக்கும். பென்ஷன்ஸ், பர்க்வசைட்ஸ், கிராஜுவிட்டிஸ் இது எல்லாமே எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா, என்னோடய சேலரி பேஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய பில்டிங் என்னோடய லேண்ட் பேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, என்னோடய சேலரி பேஸில் இருக்குது. ஸோ க்ராஸ் இன்கம் எப்படி டோட்டல் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, க்ராஸ் இன்கம் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் இன்கம் ஏர்ன்டு பை தி இண்டிவிஜுவல் ஆன் பே. எஸ், டோட்டல் இன்கமும் இண்டிவிஜுவல் இன்கமும் செக் பிஃபோர் டேக்ஸ் அண்டர் அதர் டிடக்ஷன். எஸ், என்னோட க்ராஸ் இன்கமும் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பே அமௌண்ட்டும் என்னோட அதர் டேக்ஸஸோட அமௌண்ட்டோட டிடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கம்பேர்ஸ் ஆல் இன்கம் ரிசீவ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். எஸ், எனக்கு வேஜஸ், ரெண்டலாக கிடைக்கக்கூடியது, இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்டஸ் டிவைடன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையுமே எனக்கு இண்டிவிஜுவல்குள்ளே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் அமௌண்ட் ஈக்குவல் டு டேக்ஸ் அமௌண்ட் டிவைட் பை என்னோட டிடக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் க்ராஸ்க்கான ஃபார்முலாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ராஸ் இன்கம்க்கான ஃபார்முலாவை நம்ம சம்ஸ் வரும்போது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ் அமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் அ டேக்ஸ் க்ராஸ் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் லே அவுட்டாக பார்த்துட்டோம். அண்ட் வாட் இஸ் அ க்ராஸ் இன்கம், என்னென்னலாம் க்ராஸ் இன்கம்குள்ளே வருங்கிறது ஓகே, பட் வாட் இஸ் அ க்ராஸ் இன்கம்? ஸோ அதை இங்கே பார்ப்போம். க்ராஸ் இன்கம் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் இன்கம் ஏர்ன்டு பை அ இண்டிவிஜுவல் ஆன் அ பே செக் பிஃபோர் டேக்ஸ் அண்டர் அதர் டிடக்ஷன். எஸ், ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஒரு பே செக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டேக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அதர் டிடக்ஷன்ஸையும் ஆட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் க்ராஸ் இன்கம். எஸ், நான் டேக்ஸ் பே பண்ணும்போது என்னுடைய டிடக்ஷன்ஸ் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா டிடக்ஷன்ஸ் இல்லாமல் நான் டேக்ஸ் பே பண்ணேன் அப்படின்னா, என்னோடய இன்கமுக்கு மேலே எனக்கு டேக்ஸ் அமௌண்ட் அதிகமாக வந்துடும். ஸோ இந்த டிடக்ஷன்ஸையும் சேர்த்து என்னோடய இன்கமோட ஓவரால் பண்ணும்போது தான் எனக்கு க்ராஸ் இன்கம் கிடைக்கும். அந்த க்ராஸ் இன்கம் கூடயும் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டையும் வேஜஸையும் நான் ஆட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு நெட் இன்கம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இட் கம்பேர்ஸ் ஆல் இன்கம்ஸ் ரிசீவ்டு பை அ இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் டிவைடன்ஸ். எஸ், நான் பண்ணக்கூடிய என்னெல்லாம் டிடக்ட் பண்ணுவேன், என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் வேஜஸ், ரெண்டல்ஸ் எல்லாத்தையுமே டிடக்ட் பண்ணி தான் நான் டேக்ஸ் அமௌண்ட்டாக கொடுப்பேன். பட் அந்த டிடக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைடன்ஸையுமே நான் ஆட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு க்ராஸ் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ரெவென்யூ ஏர்ன்ட் பை த இண்டிவிஜுவல்
rented constantly service of amount rupees 3 lakhs. இங்கே 3 lakhs கொடுத்துருக்காங்க, பட் இது ருப்பீஸில் இல்லை, ப்ரான்ஸில் இருக்குது. The figure represent the gross income earned by the individual. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்காக இந்த 3 lakhs கொடுத்துருக்காங்க.